இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த கஸ்டமர் சைட் செட்டுக்கு தான் இங்கே வந்து நம்ம எந்த வேல்யூ வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Now, receivables, billing, accounts receivable, revenue. ஸோ பில்லிங்கில் போயிட்டு நம்ம நேற்று கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது அடிக்கடி. அப்படியா? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது ப்ரோ கிளியரா. சரி, ஓகே. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே பிரேக் ஆகி கேக்குது. இப்போ இப்போ ஓகே. ஸோ பில்லிங் உள்ள வந்த உடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 4 இன்ஃபோலெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்ன இன்வாய்ஸ் 0 to 10 டேஸில் என்ன இன்வாய்ஸ் இன்கம்ப்ளீட்டில் இருக்குது, 10+ டேஸில் அது இருக்குது, எதெல்லாம் அப்ரூவலில் இருக்குது, எதெல்லாம் ரிசர்ச்சில் இருக்குது. இப்போ அப்ரூவல் வந்து ஏஆர் பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கிடையாது. அந்த இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மட்டும் தான் அப்ரூவல் போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இம்போர்ட் எரரில் இருக்குது. ஸோ இந்த 4 இன்ஃபோலெட்ஸ் இந்த காமனாக இருக்குது. அந்த 4 இன்ஃபோலெட்ஸ் டாஸ்க் பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். இது வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டட். இது வந்து கஸ்டமரை கிரியேட் பண்ணுறது, கஸ்டமரை அப்டேட் பண்ணுறது, கஸ்டமரை இம்போர்ட் பண்ணுறது, கஸ்டமரை ஸ்ப்ரெட்ஷீட் மூலயமா இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட்டு. இப்போ ஒரு கஸ்டமருக்கு என்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் அவந்தில் இருக்குது, அது இதெல்லாம் செக் பண்ணோன்னா மேனேஜ் கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நான் நம்ம ஏதாவது கஸ்டமரை சர்ச் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் வர மாட்டேங்குது. அக்கௌண்ட் நம்பர் எந்த கஸ்டமருக்கு எந்த டிரான்சாக்ஷனும் போடலையா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வரேன். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள், எவ்வளோ ஓப்பன் இன்வாய்ஸஸ் இருக்குது, எந்தெந்த இன்வாய்ஸஸ் டிரான்சாக்ஷன் டியூவில் இருக்குது. ஒரு ஏஜிங் மாதிரி காட்டும் அந்தந்த கரன்சியில். தெரியுதா? தெரியுது. ஸோ இந்த ரிவ்யூ கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓவராலாக உள்ளே போயிட்டுலாம் செக் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வந்து இதுதான் பண்ண முடியும். ஆக்டிவிட்டீஸில் மேபி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக காட்டும் அந்தந்த இன்வாய்ஸ் வைஸ். சி ஓகேவா? இங்கே நீங்கள் டேட் பேராமீட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ, நான் இப்போ ஆல் வச்சுருக்கேன், நீங்கள் ஆளுக்கு பதிலாக ஓப்பன் ரிசீவபிள்ஸ் மட்டும் வேணும்னா ஓப்பன் எதுவுமே இல்லை, டிரான்சாக்ஷன் டியூ, இது டேட் அடிக்கடி மாறிடுது.
ஓகேவா? ஸோ நான் டேட் வந்து ஆஃப்டர் 2000 வச்சுருக்கேன். ஆஃப்டர் 1 ஜூன் 2000 வச்சுருக்கேன். இந்தந்த இன்வாய்ஸஸ்லாம் டியூ, பெண்டிங் அப்ளிகேஷன், எதுக்கெல்லாம் ரிசிப்ட் இன்னும் அப்ளை பண்ணல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் டியூ. ஸோ நீங்கள் இந்த கேட்ட மாதிரி நம்ம எதாவது ஓவர் வியூவாக பார்க்கணுன்னா அந்த கஸ்டமருக்கு இப்போ திடீர்னு வந்து ஒரு சூப்பர் யூசர் வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன அதெல்லாம் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்கன்னா இந்த மோஸ்ட் ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிட்வீன் டேட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இல்லை அவர் வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட்டில் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இல்லைன்னா ஆளுன்னு வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்து அவங்க அந்த டிரான்சாக்ஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரிவ்யூ கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து கிரியேட் அக்கௌண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல், அதுக்கெலாம் சரி. ஓகே, நான் இப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் போயிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து ரிசிப்ட் ரிலேட்டட் தான், பில்லிங், கிரியேட் டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இது இன்வாய்ஸா, டெபிட் மெமோவா, கிரெடிட் மெமோவான்னு சூஸ் பண்ணலாம். இட் இஸ் இன்வாய்ஸில் வச்சுட்டு பிஸ்னஸ் யூனிட், ஹெல்த் கேர் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட், டிரான்சாக்ஷன் சோர்ஸ். இப்போ இது நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுறதால we will choose manual. Type invoice. Customer. APC application software. கஸ்டமரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டேப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் சூஸ் பண்ணுறது, ரெமிட் டு அட்ரஸ் அதெல்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மிஸ்லெனியஸில் போனீங்கன்னா டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இந்த கஸ்டமரில் வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா லைன்ஸ் காட்டும். ஸோ இது வந்து மேனுவல் இன்வாய்ஸில் manual invoice each quantity 10 price 1000 details அந்த லைன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஏதாச்சும் என்ட்ரு பண்ணனா என்ட்ரு பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதில் தான் வந்து அந்த சேல்ஸ் பர்சன்ஸ் நல்ல தோற்று பாருங்கள். சேல்ஸ் பர்சன் இப்போ நீங்கள் இங்கே சேல்ஸ் பர்சன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இங்கே சேல்ஸ் பர்சன் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த சேலில் அவருக்கு எவ்வளோ இதுன்றது அப்படியே இதிலே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஆனா பல்கா பண்ணும்போதெல்லாம் நம்ம FBD ஷீட்லயே பண்ணிடுவாங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆச்சு ப்ராஜெக்ட்ல மொத்த ஓவரால் சாம்பிள் மாதிரி இருக்கா ப்ரோ? ஃபினான்ஸ் பண்ணது அது மாதிரி ஷீட் வைஸ். ஏன்னா இப்போ நம்ம எப்படின்னா சாம்பிள் மாதிரி நம்மளே ஒன்று ட்ரை பண்றோம்ல. லைக் இப்போ ஜிஎல்லாம் நம்ம ஜிஎல் செட்டப் பண்ண அப்புறம் தான் இந்த ஏபிஆரே பண்றோம்ல. இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் பண்ணேன், அது போயிடுச்சு. திருப்பி நான் போன வீக் உட்காந்து பண்ணேன் ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகேவா? வீடியோ பார்த்து எல்லாம் பண்ணேன்.
அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படியே போயிடுச்சு, பண்ணிட்டு இருக்கும் போதே போயிடுச்சு. அதுல நான் இப்போ ஏபி ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பார்ட் டைம்ல ஃப்ரீலான்ஸ் மாதிரி. ஓகே இந்த ப்ராஜெக்டோட BR100 என்கிட்ட இருக்கு, ஏபிஏஆர் ஜிஎல்சிஎம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே. நான் இதில் வந்து இப்போ ஜிஎல் கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்களேன், இந்த ஷீட்டு தான் மெயின்டைன் பண்ணுவோம். ரெக்கார்ட் ஆகுதா? ஒன் செகண்ட்.